அருள் தரும் திருநாளிது. நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. என்று மகிழ்வோம், நம்மை பகிர்வோம். என்று மகிழ்வோம், நம்மை பகிர்வோம். உறவில் உயர்வடைவோம். நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் குடும்ப நலனுக்காகவும் கட்டிடப் பணியாளர்களின் பாதுகாப்பு வேண்டியும் அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றீரிலாகவும் அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும் சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும் மரிபால் அப்பாவு ஆண்மலை பாட்சிக்காகவும் ஆரோக்கியதாஸ் ஜெசிந்தா ஆனந்த் குடும்பத்தினர் மாதாவுக்கு நன்றியறிதலாகவும் லூர்து கிளாரா சுகப்பிரசவம் அடைய வேண்டியும் மைக்கேல் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஆரோக்கியநாதன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் ராஜ்குமார் ஞானம் தொழில் வளர்ச்சி அடையவும் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டியும் பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் உடல் உள்ள நலனுக்காகவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் ஜுவான் சியாமேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் பவுலின் ஜெரிகார் உடல் உள்ள நலனுக்காகவும் ரபேகா இறையாசிர் வேண்டியும் அகஸ்டின் பேட்ரிகா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அமுல்ராஜ் கஸ்பார் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீரிலாகவும் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானத்தூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாமுள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றே. என்றும் கன்னிகையான மகிமைமிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்களின் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய அன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார். அவர் இறக்கும்போது, ஆண்டவர் இதை கண்டு பழிவாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளைப் பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னரிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிகச் சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ராயலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும்படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகன் இரத்தப்பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீது நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கட்டளையில் அவரை அடக்கம் செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுது நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். பல்லவி. அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிட்டாலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிட்டாலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்கள் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். பல்லவி. ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறழாமை நின்று நழுவ மாட்டேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என்று கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை. நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புள் எரியப்படும் காட்டுப்புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என்ற கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசையில் சில நாள், அவனியில் பல நாள், ஏக்கத்தில் சில நாள், இறுக்கத்தில் பல நாள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நான் என்றும் உங்களை கைவிட மாட்டேன், என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலேயே ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருவதை நாம் பார்க்கின்றோம். பல மனிதர்கள் தங்களது வாழ்நாளிலே பாதி நாட்களை நல்ல ஒரு வேலைக்காக தங்களையே தயாரிக்கின்ற படிப்பிலும் பல்வேறு திறமைகளை வளர்த்து கொள்வதிலும் கழிக்கின்றார்கள். மீதி நாட்களை இன்னும் அதிகமாக சம்பாதிப்பது எப்படி, நல்ல வேலைக்கு சென்று பொருளீட்டுவது எப்படி, ஈட்டிய பொருளை பாதுகாப்பது எப்படி என்ற வாழ்க்கையை கழித்த பின்னர் இதற்குத்தானா இத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு கவலையோடு வாழுகின்றவர்கள் ஏராளம் ஏராளம். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு வயல்வெளி மலர்களையும் வானத்து பறவைகளையும் நமக்கு காட்டி, இவையெல்லாம் கவலைப்படாமல் தங்களது கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றனவே, ஏன் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கலங்குகின்றீர்கள்? காக்கின்ற இறைவன் என்றும் உங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியா நமது வாழ்விற்கு மிகச்சிறந்த முன் உதாரணம். அவர்கள் அனுபவிக்காத சோதனைகள் இல்லை, அவர்களுக்கு நேராத நிகழ்வுகள் இல்லை, அவர்கள் சந்திக்காத துன்பங்களும் சிலுவையும் வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் நமது அன்பு தாய் வாழ்வின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கியதாக நமக்கு நற்செய்தியிலே இடமில்லை. கவலை என்பது மனிதனுடைய தளர்ச்சிக்குத்தான் வழிவகுக்கின்றதே தவிர மனித வாழ்வின் வளர்ச்சிக்கு அவை ஒருபொழுதும் உதவுவதே இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனாலும் இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைவின் காரணமாக பல நேரங்களிலே கவலைப்பட்டு கலங்குகின்றோம், வாழ்க்கையை வீணடிக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பெற்ற தாயை பிள்ளை மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் பிரிந்தாலும் கவலைப்படுவதனால் நமக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை.
ஆனாலும் வாழ்வின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். நான் உன்னை மறவேன் என்ற இறைவனுடைய வார்த்தையிலே எப்பொழுதும் நம்பிக்கை கொள்வோம். நம்மை பராமரிக்கின்ற இறைவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடுவதில்லை. அவரே நம்மை வழிநடத்தி நம்மை காப்பாற்றி நம்மை மேன்மையடைய செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் வாழுகின்ற பொழுது வாழ்விலே சந்திக்கின்ற எந்த ஒரு துன்பமும் சிலுவையும் நம்மை மேற்கொள்வதில்லை, நம்மை அழுத்தி விடுவதில்லை. எனவே பிரியமானவர்களே, காக்கின்ற இறைவன் மீதும் நம்மை வழிநடத்தும் அன்னை மரியாவின் மீதும் நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னையாலும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மெய்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை எனக்கு நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரான உமது ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அதே உம் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஏத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். விரைவான நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே இறைவா, இது உங்கள் சனிக்கிழமை நாளிலே அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்து இந்த திருப்பலி பீடத்தின் முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற பல்வேறு தேவைகளோடும் இயக்கங்களோடும் கவலைகளோடும் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்து எங்களை தேர்ச்சி வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து பல்வேறு மன்றாட்டுக்களை ஏறெடுக்கின்ற உடைய பிள்ளைகளின் இல்லங்களையும் உள்ளங்களையும் அன்பினாலும் ஆசிரியனாலும் நிரப்பியருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணைத்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் செய்யப்படுவது போல
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமது தேவைகளை அறிந்து நம்மை பராமரிக்கின்ற தெய்வம் இவரே. இவரது திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. சாய்ந்து உன்னுணர்வுகளை மன்னவனே துடிப்புகளை அனுதினம் நானும் உணர்ந்திட செய்திடும் நேசுவே. உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா இயேசுவே. உயிராய் வா, உணவாய் வா, என் உணர்வாய் வா. உணர்கின்றேன், உணர்கின்றேன் இயேசுவே, உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் இயேசுவே நீ நாடியா, இணையில்லாருளை என்றென்றும் நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இணையில்லாருளை என்று நான் சொல்வேன். அனைவரும் முழந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வெள்ளியனூர் லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், இந்த அன்னையானவள் நம் ஒவ்வொருவருடைய நல்வாழ்விற்கும் தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் இறைவனிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த ஜபத்தின் வழியாக உருக்கமுடன் ஆடுவோம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு
எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலை புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நேர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ, அதுபோல் அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணபுரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்ம ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இது உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மஞ்சாட்டுகளின் முதுவை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு திருப்பாத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சு அழுத பாவியாகிய நாங்கள் முதயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பத்த சிஸ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இது உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வருவோம். கிறிஸ்துவின் விரைவானவர்களே, இன்று மாதத்தின் 3வது சனிக்கிழமை இன்று மாலை 6 மணிக்கு சிறப்பு குணமளிக்கும் திருவழிபாடு, திருப்பலி, குணமளிக்கும் நற்கருணை ஆசீர்வாதம் இந்த நிகழ்வுகள் நடைபெறவிருக்கின்றன. நாளை தினம் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை நமது திருத்தலத்திலே நாளை காலை 1000 மணி ஜெபமாலை ஜெபிக்கின்ற பக்தி முயற்சியானது நடைபெறவிருக்கின்றது. நாளை தினம் நமது பங்கிலே மாலையிலே திவ்ய நற்கருணை பவனி சுற்றுப்பிரகாரம் நடைபெறவிருக்கின்றது. எனவே நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலி நடைபெறாது. நாளை மாலை 5:30 மணிக்கு இந்த திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம் ஆசீர்வாதம் நடைபெறும். எனவே இறைமக்கள் நேரத்தோடு இதில் கலந்து கொள்ள உங்களை என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காகவும் புதிய ஆலயத்தின் பணிகளுக்காகவும் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்குமாறும் உங்களது ஆதரவை தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே, தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அளித்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. பாடிய மகவை அணைப்பவளே, பாடிய மகவை அணைப்பவளே. பாழிய ஞானியர் காவடியே, தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவார். தாரகை சூடும் மாமரியே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அபிஷேகப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல லோகம் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு செலுத்திரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். மரியே வாழ்க.